Principal Sir, teachers, and my dear students. With the eternal blessings of the Almighty, let's begin our celebration. Let's begin this auspicious day with a refreshing and beautiful song. Here come our school nightingales to perform. தமிழரின் பேர் புகழினை முழங்கிடும் நாள் திருநாள். நாம் உழவர் உணர்வை மதிப்போம், எப்போதும் உழவை உயிரை நினைப்போம். சிங்கரம்பு திகட்ட கடிப்போம், சேர்ந்து ஒன்னாடி பாடி குதிப்போம். இதுதான் உலகின் முதல் நாள் திருநாள். உழவு மாடும் உணரும் திருவிழா, உறவை சேர்க்கும் உண்மை கலை விழா. காலை நேர பானை பொங்குமே, தாய் ஒருத்தியின் பாசத்தை தாய் மொழியதில் உணரலாம். நாம் அனைவரும் தை மாதத்தில் ஊர் அனுபவம் பழகலாம். பிறந்த ஊரின் தேர்வில் நடப்போம், குழந்தை நினைவை மனதில் சுமப்போம். திருநாள் திருநாள் தைப்பொங்கல் திருநாள், தமிழரின் பேர் புகழினை முழங்கிடும் நாள் திருநாள். வேட்டி சேலை அழகில் நின்றுமே, முரட்டு கால சலங்காதிருமே. வீரமோதாசை மருகுமே, நெல் அறுவடை காலத்தை நாம் கலை என மாற்றினோம். நாம் உலகிற்கு பறையினில் நல்லிசையினை மீட்டினோம். தாத்தா பாட்டி கதைகள் கேட்டோம், தமிழர் உணர்வை தனித்து காப்போம். திருநாள் திருநாள் தைப்பொங்கல் திருநாள், தமிழரின் பேர் புகழினை முழங்கிடும் நாள் திருநாள் திருநாள். Teachers are honorable President Sir to speak a few words. Please. நமது பள்ளியின் செயலாளர் அவர்களே, பிரின்சிபல் அவர்களே, மேடம் உஷா அவர்களே, கவிதா, பிரவீன் மிஸ்ஸஸ் அனைவரும் இந்த நேரத்தில் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மற்றும் இந்த பொங்கல் விழாவிற்கு சிறப்பாக ஏற்பாடு செய்த பிரின்சிபால், டீச்சர்ஸ் மற்றும் ஆஃபீஸ் ஸ்டாஃப் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்மஸ் மட்டும் பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ணிவிட்டு பொங்கலை செலிப்ரேட் பண்ணாமல் விட்டுவாரோன்னு சில டீச்சர்ஸ்க்கெல்லாம் கூட பயம். ஆனால் அதையும் ரொம்ப சிறப்பாக நம்ம பிரின்சிபால் பண்ணார். இந்த நேரத்தில் பொங்கல் எப்படிலாம் அந்த காலத்திலிருந்து தமிழனுடைய பண்டிகை அப்படிங்கிறது அதை ஞாபகப்படுத்தும் விதமாக நம்ம இந்த செலிப்ரேஷன் இப்போ ஒரு 25 பேர் 50 பேர் நம்ம இப்போ டோட்டலாக 100 பேர் இருப்போம்னு நினைக்கிறேன். 100 பேர் மட்டும் வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டா போதும் அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. இது எல்லாம் யூடியூப்பில் போட்டு நம்ம பேரண்ட்ஸுக்கு அனுப்ப போகிறோம். அது தவிர நம்ம போர்டில் ஏதாவது கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் A to Z நம்ம பிரின்சிபல் அதை ப்ராப்பராக அனுப்பிச்சி விடுறதுனால நம்ம ஸ்கூலுக்கு போர்டுலேயே, சென்ட்ரல் போர்டு டெல்லியிலேயே நம்ம ஸ்கூலுக்கு அது ஒரு நல்ல பேர். அது தவிர ஏதாவது ஸ்கூலுக்கு அப்ளிகேஷன் வேணும்னா கூட நம்ம ஸ்கூல் பிரின்சிபாலுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவர் அப்ரூவலுக்கு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக பண்ணி அதை ரிப்போர்ட்டை அனுப்புறதுனால தான் நம்ம ஸ்கூலுக்கு இந்த பெருமை சேர்த்து கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் இந்த ஆன்லைன் கிளாஸில் ப்ராப்பராக நம்ம பண்ணுறதுனால நமக்கு அட்மிஷனும் ரொம்ப நல்லா வந்துகிட்ருக்கு. எப்படி ஸ்கூல் ஒர்க்கிங் டேவில் போயிட்டுருக்குதோ அதில் அந்த அளவுக்கு 100% இல்லை, இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு அதை மேனேஜ் பண்ணி எக்ஸாமுக்கும் தயாராக இருக்கிறோம். சரிங்களா? எனிவே ஷார்ட்லி ஜனவரி இல்லைன்னா பிப்ரவரியில் நிச்சயமாக நம்ம ஸ்கூலு தமிழ்நாடு பூரா ஓப்பன் ஆகிடும். கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு 25 ஸ்டேட்டில் ஓப்பன் ஆகி எக்ஸாமுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ
ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நம்ம இன்னும் ஸ்கூல் ஓப்பன் பண்ணாமல் இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸினுடைய லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுற மாதிரியும் 1 இயர் வீணாக போகுங்கிற சூழ்நிலைகள் இருக்கிறதுனால சீக்கிரமாக இதுக்கு ஒரு முடிவு காலம் வரும். நம்ம சிறப்பாக பண்ணலாங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன். அடுத்தபடியாக நம்ம ரொம்ப காலமாக நான் ஒரு 5 ஜெனரேஷன் நான் பார்த்துருக்கேன். அது எங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னா, அந்த காலத்தில் கோலார் அப்பாய் செட்டியார்னு சொல்லி நாமக்கல்லுக்கு ஃபஸ்ட்டு வந்து அவர் தான் ஜவுளி கடை ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ராமச்சந்திர செட்டியார்னு சொல்லி அவர் நகைக்கடை ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ராம சீனிவாசன் ஜவுளி கடை மிக சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ராம சீனிவாசனுடைய சன்னு பிரவீன், நவீன், இந்த 2 பேரும் அவங்களும் நல்ல சிறப்பாக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ், கைலாஸ், இந்த 2 சன்னு இன்னும் பேர பிள்ளைகளெல்லாம் பார்த்துருக்கேன். இது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நான் உங்கள் ஃபேமிலியில் 5 ஜெனரேஷனை பார்த்துருக்கேன். அதாவது நான் அதிகமாக 5 ஜெனரேஷன் பார்க்குற ஃபேமிலி 2 ஒன்று தான் இருக்கும். அதில் முதல் ஃபேமிலியாக நான் அதை இந்த நேரத்தில் அவங்களுக்கு பார்த்துருக்குறேங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். 5 ஜெனரேஷன் அவங்களோட நாங்கள் வந்து தொடர்போடு இருக்கிறோம். அதை பழக்க வழக்கம் இருக்குங்கிறது இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்வதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நீடூடி வாழ்க என்று இந்த நேரத்தில் நம்ம செயலாளர் ஃபேமிலி வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்தி, அப்புறம் உங்களையும் பொங்கலுக்கு வாழ்த்தி எல்லாருக்கும் எனது மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். With your most valued words, this morning would be incomplete without the beautiful words of our respected secretary, sir. I request you, sir, to grace this function with your thought-provoking words. Please, sir. அந்நாட்டு பள்ளியினுடைய தலைவர் அன்பண்ணன் பிஆர்எஸ் அவர்களே, கபில் அவர்களே, பள்ளியினுடைய முதல்வர் அவர்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களே, ட்ரினிட்டி சிபிஎஸ்இ குடும்பத்தை சார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த தைத்திருநாள் பொங்கல் நல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம நாடு வந்து பல கலாச்சாரம், பல மொழி பேசுகிறவங்க இருக்காங்க, பல இனத்தவர்கள் இருக்காங்க. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அப்படின்னு இருக்காங்க. நம்ம ரம்ஜானை கொண்டாடுறோம், கிறிஸ்மஸை கொண்டாடுறோம், பொங்கலை கொண்டாடுறோம், தீபாவளியை கொண்டாடுறோம். ஆனால் எல்லாத்தோட ஒரு பெருமை இந்த பொங்கலுக்கு என்னன்னா, எல்லாமே ஒரு நாள் தான் கொண்டாடுவோம். தீபாவளின்னா ஒரு நாள், ரம்ஜான்னா ஒரு நாள், கிறிஸ்மஸ்னா ஒரு நாள். ஆனால் பொங்கல் மட்டும் 4 நாள் கொண்டாடும். கிட்டத்தட்ட அந்த விவசாயி வந்து ஆடி மாதம் நெல்லை விதைச்சி 6 மாதம் அதுக்கு பாடுபட்டு அந்த மார்கழி மாத கடைசியில் அந்த அறுவடையை கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். அன்னையிலிருந்து ஒரு 4 நாளைக்கு அவன் இந்த தைத்திருநாள் வாழ்த்து பொங்கலை செழிப்பாக கொண்டாடுறான். முதல் நாள் என்னன்னா, அந்த மார்கழி மாதத்தோட கடைசி நாளை வந்து போகி அப்படின்னு கொண்டாடுறான். போகின்னு எதுக்கு கொண்டாடுறான்னா, பழையன கழிதலும் புதியன புகுதலும், வீட்டில் தேவையில்லாதது, வேண்டாதது, அசுத்தமானது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வீடை சுத்தம் பண்ணி பெயிண்ட் அடித்து போகி பண்டைய கொண்டாடுறான். 2வது நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவனுடைய சூரியன், அந்த விவசாயத்துக்கு பாடுபட்ட உதவி செஞ்ச அந்த சூரியனுக்காக தைப்பொங்கல், சூரியன் பொங்கல்னு அந்த வீட்டுக்கு நடுவில் ஒரு புது பானை வச்சு அவன் அறுவடை செஞ்ச அரிசி எடுத்து வெள்ளத்தை எடுத்து எல்லாம் வச்சு அந்த பொங்கல்னு அந்த பொங்கி வருது பாருங்க. அப்போ குடும்பத்தோட தலைவன், தலைவி, அவங்க குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுவாங்க. அது 2வது நாள். 3வது நாள் வந்து அந்த விவசாயத்திற்கு அவனுக்கு உதவி செய்த அந்த காளைகள், அந்த பசுக்கள், அந்த மாடுகள், அதுக்கெல்லாம் சுத்தம் பண்ணி அதை கொம்பு சீவி பெயிண்ட் அடித்து அதுக்கு அலங்காரம் பண்ணி அந்த மாட்டோட மாட்டுப்பொங்கல் கொண்டாடுவாங்க. அடுத்தது 4வது நாள் வந்து காணும் பொங்கல் அப்படிம்பாங்க. காணும் பொங்கல்னா உற்றார், உறவினர், சகோதர சகோதரிகள், நண்பர்கள் இவங்களை எல்லாம் அன்னைக்கு பார்ப்பாங்களாம். பார்த்து அன்னைக்கு பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்களாம். ஆசீர்வாதம் வாங்கிட்டு விழாக்கள், உரியடி, ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்களாம். ஆக இப்போ ஏற்பட்ட இந்த பொங்கலுக்கு வந்து ஒரு 4 நாள் சிறப்பாக இருக்குது. இப்போ 4 நாள் பொங்கலையும் நம்ம ஒன்றா கொண்டாடிட்டோம். பிரசிடென்ட் சொன்னார், சார் ஸ்கூல் கரெக்டாக இருக்குங்க அப்படின்னாரு. என்ன சார்? எல்லாம் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கிறோம், எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறோம், ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் உள்ளார வர வேண்டியதான்னு சொன்னோம்னா நம்ம போகி கொண்டாடிட்டோம். 2வது காலையில் என்ன பண்ணோம், சூரியன் பொங்கலுக்கு அழகாக நம்ம ஆசிரியர் ஒருத்தர் உண்மையாகவே அவர் ஐயராகவே மாறிட்டார். ஐயராக மாறிட்டு அழகாக புது பானை வச்சு பொங்கல் பண்ணி சூரியன் பொங்கலையும் கொண்டாடிட்டோம். அடுத்தது அதை மாத்திரமா விட்டோம், மாட்டு பொங்கல்னு சொன்னேன். உடனே ஒரு காளை மாடு வந்துருச்சு. காளை மாடு வந்துட்டு மாட்டு பொங்கலையும் கொண்டாடிட்டோம். அடுத்தது 4வதா காணும் பொங்கலையும் கொண்டாடிட்டோம். உண்மையாகவே நம்ம சிபிஎஸ்சியில் சகோதர சகோதரி, நீங்கள் தான் எங்களுடைய சகோதர சகோதரிகள். அனைவரையும் பார்த்து ஒரு சந்தோஷமா உங்களோட மிக அழகாக, மிக நேர்த்தியாக, மிக அழகாக ஒரு
நல்ல ஒரு பொங்கலை கொண்டாடு. கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் 1 மணி நேரம்னா கூட மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. எவ்வளவுதான் கோடி கோடியா பணம் சம்பாதிச்சா கூட அந்த சுற்றத்தோட அந்த உறவோட அந்த 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு 30 நிமிஷம் அழகா கொண்டாடுறோம். பார்த்தீங்களா, மிக அழகாக கொண்டாடிட்டோம். இப்படிப்பட்ட பொங்கலை ஏற்பாடு செய்த பிரின்சிபலுக்கு தான் முதல்ல ஒரு நன்றி சொல்லணும். இதுக்கு பிறகு கலை நிகழ்ச்சி நடத்த இருக்கிற மாணவ மாணவியர்களுக்கு, அதற்கு பாடுபட்ட ஆசிரியர்களுக்கு, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Sir, we feel so grateful that we got this opportunity to listen to you. To add more flavor to this lovely morning, to give a treat to our eyes, let's welcome our dear student Suhana of grade 4 to perform a welcome dance. तद्धित्तां तजं तां तां धित्तां तजं धीं धीं तां तजं तों तों तजं जं जं तद्धित्तां तजं तां तां धित्तां तजं धीं धीं तां तजं तों तों तजं जं तजनुत तद्धित्तां तजं तां तां धित्तां तजं धीं धीं तां तजं तों तों तजं जं जं तजनुत तद्धित्तां तजं तां तां धित्तां तजं धीं धीं तां तजं तों तों तजं जं जं तजनुत तद्धित्तां तजं तां तां धित्तां तजं धीं धीं तां तजं तों तों तजं जं तजं तां तजं धीं तजं तां तां तजं तजं झं झं तजं तां तजं तां तजं धीं तजं तां तजं झं झं तजं ततझं झं 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 तरि तरि तझं तण तण तझं झणु झणु तझं तरि तरि तझं तण तण तझं झणु झणु तझं तां तकतां तां तदां तदां धीं तधीं तधीं ततकधीं तों ततों ततों ततकतों तझणु ततधिमि ततकजं तकजं तकतरि तजं तधण ततजं तधरि तधण तजणु तधिमितां तकतरि तजं तधण ततजं तधरि तधण तजणु तधिमितां ततरि तधण तजणु तधिमितां तदिकु तधिं गिणतो तकदिकु तधिं गिणतो तकदिकु तधिं गिणतो तधरि तधण तजणु तधिमि तकदिं गिणतो तकदिं गिणतो तकतरि गिणतो तधरि तधण तजणु तधिमि गिणतो तदिं गिणतो तदि गिणतो तद्धित्तां तजं तां तां धित्तां तजं धीं धीं तां तजं तों तों तजं जं जं இறைவன் தந்த பொன்னாளாம் தைப்பொங்கல் என்னும் திருநாளாம் இப்பொலிவான நாளிலே அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மஞ்சள் கொத்தோடு செங்கரும்பின் இனிப்போடு ஜல்லிக்கட்டோடு பெண்கள் குலவை பாட்டோடு இல்லங்களில் பொங்கல் பொங்கட்டும், மனதில் என்றும் மகிழ்ச்சி தங்கட்டும். கை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது பழமொழி மட்டுமல்ல, நம் உழவர்களின் முதுமொழியாகும். ஆம், உழவர்கள் விவசாயத்தின் முதுகெலும்பு. அவர்களின் கடுமையான உழைப்புதான் அவர்களின் புதுமையான வாழ்விற்கு வழிகாட்டுகிறது. விறுவிறு என்று நடை போட்டு விடியலாய் வயல் நோக்கி நீ சென்றாய், உழவனே நீ சென்றாய். உன்னை வெள்ளை மனம் கண்ட வயல் நிலமோ உன் பாதத்தில் பதிய நான் சேராய் காத்திருக்கிறேன் என்றது. வயல் வரப்பு பாதைகளில் எல்லாம் உன் பாத சோடுகள் பதிந்துதான் காணப்படுகிறது. சுட்டரிக்கும் சூரியனை கூட நீ சுலபமாய் வென்று விட்டாய். முத்தான விதைகள் விதைத்து சத்தான உரம் போட்டு உனக்காக நான் எனக்காக நீ என்று நெல்மணிகளிடையே உரையாடல் நிகழ்த்தி நெல்லின் பதம் பார்த்து அறுவடைக்கு நாள் கேட்டு தனக்கு சொந்தான நெல்லை எடை போட்டு தன் வீட்டிற்கு கொண்டு வந்து புது நெல்லை புது பானையில் பொங்கலாய் நமது மனதில் இன்பம் தங்கும் திங்களாக உருவெடுத்து வருவதுதான் இத்தமிழர் திருநாள், உழவரின் பெருநாளாகும். பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுவது எப்போது என்றால் மார்கழி மாதத்தின் கடைசி நாள். அதுவே நம் மன அழுக்குகளை போக்கும் போகி திருநாள். வீட்டை மட்டும் வெள்ளை எடுத்து தூய்மை செய்வது மட்டுமல்ல, நம் உள்ளத்தில் உள்ள பொல்லாத குணங்களை எல்லாம் தீயில் கொளுத்தி இல்லாத நற்குணங்களை எல்லாம் வாங்கிக் கொள்வதும் தான் இது போகி பண்டிகையாகும். அது மட்டுமா, நம் உலகத்திற்கு விடியலை தரக்கூடிய பகலவன் இயற்கையின் வளர்ச்சிக்கும் விடியலை தருகிறார். கிழக்கே உதிக்கும் சூரியன் எங்கள் மனதில் பூஜிக்கும் செங்கதிரவனுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக புத்தாடை அணிந்து புதிமலர் சூடி புது விடியலுக்காக காத்திருக்கும் சூரியனை வரவேற்று பொங்கல் படையலிட்டு நன்றி செலுத்துகிறோம். சூரியனோடு மட்டும் நம் தமிழர் நிறுத்திவிடவில்லை. உழவர் தொழிலுக்கு உற்றுதனையாக நின்ற 5 அறிவு கொண்ட வாயில்லா ஜீவனை வாழ்த்த மாட்டுப் பொங்கலையும் கொண்டாடுகிறார்கள். கரடு முரடான நிலத்தில் களைத்தாலும் வேலை செய்யும், அடித்தாலும் வேலை செய்யும், கயிறில் இழுத்தாலும் தம் உணவளுக்கு மட்டும் அடிபணியும் மாட்டு வண்டியில் உன்னை பூட்டினாலும் சுமையை ஏற்றிக்கொண்டு ஓட்டினாலும் உன் கால்கள் சோர்வடைவது இல்லை. உன் உழைப்புக்கேற்ற கூலியை உன் உச்சி முகர்ந்து உன்னை வண்ண பொட்டுகளால் அலங்கரித்து வண்ண மாலை சூட்டி பொங்கல் ஊட்டி நன்றியை வெளிப்படுத்துகின்றோம். இந்நன்றி இத்தோடு மற்றும் நின்றுவிடவில்லை, சங்கிலி தொடர் போல காணும் பொங்கலாகவும் தொடர்ந்து வருகிறது. பண்டங்களை பகிர்ந்து கொண்டு நண்பர்களுக்கு வாழ்த்து சொல்லி உற்றார் உறவினர்களை வரவேற்று பெரியவர்களின் ஆசி பெற்று நம் தமிழர்களின் பண்பாடுகளையும் கலாச்சாரத்தையும் எடுத்து சொல்லும் விதமாக இக்காணும் பொங்கலையும் கொண்டாடி வருகின்றோம். இக்காணும் பொங்கலில் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படுகின்றது. இதை கேட்ட சிறுவர்கள் மனமோ துள்ளி குதிக்கிறது. இச்சிறுவர்கள் மட்டுமா துள்ளி குதிக்கிறார்கள்? உருவத்தில் காளையாக, வீரத்தில் சீரிப்பாயும் சிறுத்தையாக, வீரர்களோடு மல்லு கட்டும் காளையும் வாடிவாசலை தாண்டி துதித்து வருகிறது. இதை பார்க்க கண்கோடி வேண்டும், தமிழர்களின் வீரத்தை பறைசாற்ற புகழ் கோடி வேண்டும் என்று இத்தகைய தமிழர் திருநாளில் மங்களம் பொங்கட்டும், மகிழ்ச்சி தங்கட்டும் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தைத்திங்கள் நாள் விழா தமிழினத்தின் தனி விழா, பண்பாட்டு பெருவிழா, மனித குலத்தின் உழைப்பின் மேன்மையை பயன்படுவில் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி துய்த்து இன்புறுகின்ற இணையில்லா திருநாள்தான் இந்த பொங்கல் விழா. பழமைகளை பக்குவமாய் வழியனுப்பிவிட்டு வளர்ச்சிகளுக்கு வளமை கூட்டும் புது வரவுகளுக்கு மலர்ச்சியோடு மக்கள் தம் மனதால் வரவேற்பு இசைத்திடும் வண்ண திருநாள்தான் பொங்கல். இத்திருநாளை வில்லுப்பாட்டா இசைத்து உங்களை மகிழ்விக்க வருகிறார்கள் நம் ஆசிரியர் பெருமக்கள். இறைவனை வணங்கி இந்த வில்லுப்பாட்டை இசைக்கின்றோம். இதில் ஏதேனும் குற்றம் குறை இருப்பின் எங்களை பொறுத்தருளுங்கள். என்ன கல்யாண பத்திரிக்கை வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறீங்க? இல்லம்மா, ஒரு மங்களகரமா ஆரம்பிக்கலாமேனுதான். அதெல்லாம் இருக்கட்டும்,
முதல்ல வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிடுவோம். நமது பள்ளியின் தலைவர் ஐயா அவர்களுக்கு ஒரு முதல் வணக்கம். நமது பள்ளியின் செயலாளர் ஐயா அவர்களுக்கும் முதல் வணக்கம். நமது பள்ளியின் இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் ஒரு வணக்கம். அடுத்து அவரோடு வந்திருக்கிற அனைத்து பெருமக்களுக்கும் ஒரு வணக்கம். நமது பள்ளியின் முதல்வர் ஐயா அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிடுவோமா? சொல்லிடுவோம். வணக்கம். அடுத்து நம்மை காணொலியில் கண்டு ரசிக்கும் நமது கண்ணுக்கு கண்ணான மாணவ செல்வங்களுக்கும் நமக்கு ஆதரவும் ஒத்துழைப்பும் கொடுத்து வரும் நமது பெற்றோருக்கும் ஒரு முதல் வணக்கம். அது சரிங்க, நாம இன்னைக்கு எதுக்கு கூடியிருக்கோம்? ஓ அதுவா, பொங்கல் விழா கொண்டாடத்தான். சாந்தா மிஸ், அப்படின்னா நம்மளுக்கு பொங்கல் கிடைக்குமா? ஆமாமா. வெள்ளெல்லாம் போட்டு நல்லா இனிப்பா இருக்கும்ல? ஆமாமா. இந்த முந்திரி திராட்சை நெய்யெல்லாம் போட்டு நல்லா டேஸ்டா இருக்குமா? அட ஆமாமா. இப்படியே கேட்டுட்டு இருந்தோம்னா பொங்கல் வராது, வெறும் கல்லு மட்டும்தான் வரும். சரி விஷயத்துக்கு வாங்கம்மா. சொல்லிட்டா போச்சு. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்கேற்ப ஒவ்வொரு தமிழரும் கொண்டாடும் தமிழர் திருநாள் தான் இந்த பொங்கல் திருநாள். தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்க சம்பா நெய் விளையும் தங்கமே தங்கம். தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்க சம்பா நெய் விளையும் தங்கமே தங்கம். மனித குலத்தின் உழைப்பின் மேன்மையை சொல்லும் திருநாள். நம்முடைய வளமையின் அடையாளமே இத்திருநாள் தானே. நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த உழுது பண்படுத்தி ஆடிப்பட்டம் தேடி விதைத்தவர்கள் நம் பெருமக்கள். அவர்களுடைய உழைப்பின் பயனே இத்திருநாள் தானே. இத்திருநாள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. சொல்லிட்டா போச்சு. பழையன கழிதலும் புதியனும் புகுதலும் எனும் நம்பிக்கைக்கேற்ப பொங்கல் திருநாளின் முதல் நாள் கொண்டாடப்படுவதுதான் இந்த போகி திருநாள். போகியா? அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? அன்னைக்கு தான்மா வீட்டை சுத்தம் செஞ்சு வண்ணம் பூசுவோம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நன்னாள் தான் இந்த போகி திருநாள். ஓ, இந்த டயரு பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் எரிப்போமே, அதை சொல்றீங்களா? இப்பதானே சொன்னேன் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நன்னாள்னு. அதுக்குள்ள பிளாஸ்டிக் எல்லாம் எரிச்சு காத்த மாசுபடுத்த கூடாது. பிளாஸ்டிக்கை எடைக்கு வேணா போடுங்க, எரிக்காதீங்க. சரி போதும். சயின்ஸ் மாதிரி கிளாஸ் எடுக்காதீங்க. விஷயத்துக்கு வாங்கம்மா. அடுத்து சொல்லுங்க. சொல்லிட்டா போச்சு. சுத்தம் பண்ணுங்கப்பா வீட்டை சுத்தி, வண்ணம் பூசுங்கப்பா வீட்டை சுத்தி. பாட போறேன் பொங்கலை பத்தி, கேளுங்கப்பா மனசை செலுத்தி. புது பானையில பச்சரிசி கலந்து வச்ச பொங்கலப்பா, கதிரவனுக்கு படையலிட்ட சூரிய பொங்கலப்பா. வெத்தலை பாக்கு கலந்து வச்ச கரும்பு மஞ்சள் இருந்து வச்சா பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். வெத்தலை பாக்கு கலந்து வச்ச கரும்பு மஞ்சள் இருந்து வச்சா பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இனிப்பு பொங்கலோ பொங்கல். அடடடடா, அற்புதம். அடுத்து என்ன? நம்ம பொங்கல் தாம்மா. என்ன நம்ம பொங்கலா? நம்ம பொங்கல்னா அதான் மாட்டு பொங்கல்மா. ஆமாமா. பாத்தீங்களா, சொன்னதை நிரூபிக்கிறாங்க. நம்ம உழவுக்கு உறுதுணையாக இருக்கிற மாடுகளை நன்றுணர்வோடு மதித்து போற்றிடும் திருநாள் தான் இந்த மாட்டு பொங்கல். அன்னைக்கு தான் மாடுகளை குளிப்பாட்டி கழுத்தில் சலங்கை கட்டி கொம்பிலும் நெற்றியிலும் மஞ்சள் பூசி குங்கும பொட்டு வைத்து பொங்கலிட்டு அழகுபடுத்தி வழிபடுவார்கள். சரி அடுத்ததை சொல்லுங்கம்மா. நான் வேற பிரின்சிபல் சார்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு என் மாமியாரை காண போகணும். புரியுது. நாம பார்க்க போறது காணும் பொங்கல் தானே. ஆமா, நம்மை சுற்றியுள்ள பெரியவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் அவர்களுடைய வீட்டிற்கே சென்று அன்பாக பேசி கொண்டாடுவதுதான் இந்த திருநாளின் சிறப்பு. இது மட்டும் இல்லாம கும்மி, கோலாட்டம் போன்ற நாட்டுப்புற கலைகளும் இந்த நாள் நடக்கும். என்ன கும்மியா? ஆமாமா. தன்னனனானனே தானே தன்னனனானனே, தன்னனனானனே தானே தன்னனனானனே. கும்மியடி குறவையிட்டு நல்ல கொடி போல 7 வண்ண
கொட்டுங்கடி கொட்டுங்கடி வட்டமிட்டு நல்ல மயிலாட்டம் ஆடுங்கடி வட்டமிட்டு நம்ம கொலகாக்கும் சாமியதான் வணங்கிட்டு கும்மியடி குடவையிட்டு. ஒரு வழியா கூடி கும்மி அடிச்சாச்சு. அடுத்து என்ன ஜல்லிக்கட்டு தான். ஆமா, அன்னைக்கு தானே ஜல்லிக்கட்டு விடுவாங்க. ஆமா தமிழர்கள் வீரத்தை வெளிப்படுத்தும் விழாதான் ஏறுதழுதல் எனப்படும் ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டா? நெஞ்சுக்குள்ள கூடி இருக்கும் நம்ம ஒரு ஜல்லிக்கட்டு காணும் பொங்கலுக்கு நாம ஜோரா விளையாடணும். படுத்த மரம் ஏற வைப்போம், ஊதிய அடிக்க வைப்போம், உறவுகளை கண்டு வைப்போம், நாம ஒன்னா கொண்டாடுவோம். நெஞ்சுக்குள்ள கூடி இருக்கும் நம்ம ஒரு ஜல்லிக்கட்டு காணும் பொங்கலுக்கு நாம ஜோரா விளையாடணும். படுத்த மரம் ஏற வைப்போம், ஊதிய அடிக்க வைப்போம், உறவுகளை கண்டு ரசிப்போம், நாம ஒன்னா கொண்டாடுவோம். பொங்கலை பத்தி ஒரு வழியா எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அடுத்து பொங்கல் வாழ்த்து சொல்லி மங்களம் முடிச்சிருவோமா? சொல்லி மங்களம் பாடி முடிச்சிருவோமே. முடிச்சுட்டா போச்சு. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்யும் திருநாள், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்யும் திருநாள், வீணில் உண்டு கழித்தில் போரை நிந்தனை செய்யும் பெருநாள், வீணில் உண்டு கழித்தில் போரை நிந்தனை செய்யும் பெருநாள், இயற்கையை போற்றும் திருநாள், இயற்கையை போற்றும் திருநாள், மனித குலத்தின் மங்களம் கூறும் நன்னாள் இந்நாள் பொங்கல் நாள். மங்களம் சுப மங்களம், மங்களம் சுப மங்களம். வாழ வாழ வாழவே, வாழ வாழ வாழவே, வாழ வாழ வாழவே, தமிழர் திருநாள் வாழியவே, பொங்கல் திருநாள் வாழியவே, எங்கும் தமிழர் வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, எங்கும் தமிழர் வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, எங்கும் தமிழர் வாழியவே. மகளிதான் ஓடி போச்சு போகியாச்சு, ஹோய். நாளைக்கு தான் கை பொறுக்கும் தேதியாச்சு, ஹோய். போகி இது நந்தலாலா, ஹோய். பொங்க வைப்போம் நாளைக்கு தான் நந்தலாலா, ஹோய். வீட்டுல நேத்து வர கூட்டின குப்பைகளை போட்டு மூட்டையா கட்டி வச்சு மூளையே தீய வச்சு மூட்டு போகட்டும் தீமையெல்லாம் சேரட்டும் நன்மையெல்லாம் சாமி. பொங்கலோ பொங்கல்னு பாடட்டும் பாட்டெடுத்து பூமி. தானனா தானன தானனா, ஹோய். தானனா தானன தானனா, ஹோய். தானனா தானன தானனா, ஹோய். கை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ, வண்ண மங்கையராடிடும் மகாநதியை போற்றி சொல்லடியோ. இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பின் நன்னையடி, இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி. தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு, தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு, தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு. தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு. தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ, வண்ண மங்கையராடிடும் மகாநதியை போற்றி சொல்லடியோ.
மாசம் பிறந்துருச்சு, இனி தனம் சேரும் நாளாச்சு. அச்சு வெல்லம் பச்சரிசி பொங்கலாச்சு, அப்ப பொங்க வச்சு பாட்டுபடி நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டும்படி, நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டும்படி. கொள்ளவ போடு, இது நம்மோட தமிழர் திருநாடு. ஆடி பாடி கூடு, இது பொன்னான உழவர் திருநாடு. வீரம் விளைஞ்ச மண்ணு, அதில் இறங்கி உழடா விளையும் பொண்ணு. ஊரு பசிய தீர்க்கும் நம்ம விவசாயி தான் ரெண்டு கண்ணு. மாட்ட வணக்கம் மானமுள்ள மனுஷ பயலுக நாங்க, மாப்புள்ள போல பொங்க சீரும் பொங்கி புவி இது போங்க. போடு கொலவ போடு, இது நம்மோட தமிழர் திருநாடு. ஆடி பாடி கூடு, இது பொன்னான உழவர் திருநாடு. ஆஹா ஜல்லிக்கட்டு அதுக்கு வாடி வாசல் கலையும் கட்டும். கபடி ஆட்டம்னா காண கண்கேக்கும், விசிலு சத்தம்னா வானம் கிழிக்கட்டும். உரிய உடைக்கத்தான் ஊரே அளப்போதும், உந்தன் முதட்டோரம் உசுரே முடியாடும். போடு உலக போடு, இது நம்மோட தமிழர் திருநாடு. ஆடி பாடி கூடு, இது பொன்னான உழவர் திருநாடு. தூக்கி வீசும் தமிழ் ஜல்லிக்கட்டு வீரனான ஓமாட்டி கொம்பு மார்பக்கீர தாயி மண்ண தொட்டு சீறி வார. ஆட்டும் மயிலாட்டம் பாட்டும் குயிலாட்டம் சீரும் சிலம்பாட்டம் ஊரே ஆடும். மக்கள் மனசெல்லாம் இனிக்கும் கரும்பாட்டம் இனிச்சி இருக்கட்டும் எல்லா நாளும். மதங்கள் எல்லாம் சமத்துவ பொங்க வைப்போம், மக்கள் மனசுக்குள்ள அன்ப தங்க வைப்போம். போட்டி கொலவ போட்டி, இது நம்மோட தமிழர் திருநாடு. ஆடி பாடி கூடு, இது பொன்னான உழவர் திருநாடு. வீரம் விளைஞ்ச மண்ணு, அதில் இறங்கி உழடா விளையும் பொண்ணு. ஊரு பசிய தீர்க்கும் நம்ம விவசாயி தான் ரெண்டு கண்ணு. மாட்ட வணக்கம் மானமுள்ள மனுஷ பயலுக நாங்க, மாப்புள்ள போல பொங்க சீரும்
பசிக்காதோ மக்க பஞ்சம் தீர. கைகள் எல்லாம் ஆகாயம் பாக்குதடா, ஏறு பூட்டி உழுத கூட்டம் ஏக்கப்பட்டு சாகுதடா. ஒட்டுமொத்த குரலை தந்தா தன்னாலே மாற்றங்கள் மாற்றம் காணும் ஒன்னால. உணவுக்கு கை கொடுப்போம், உழவழித்து தோல் கொடுப்போம், பசிக்கும் பாமரன பகவான போல் மதிப்போம். நாட்டோட விவசாயம் என்று விவசாய அச்சாணி விவசாய மதிப்போம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் திருநாள் உலகம் போற்றும்
பொங்கல் திருநாள் இன்பம் பொங்கும் நாள் என்று பொங்கல் திருநாள் உள்ளம் துள்ளும் நாள் என்று பொங்கல் திருநாள் பழமை நீக்கி புதுமை சேர்க்கும் புத்தம் புது நாள் கொட்டும் பணியில் மேலும் கொட்டி மகிழ்ந்திடும் நாள் பழமை நீக்கி புதுமை சேர்க்கும் புத்தம் புது நாள் கொட்டும் பணியில் மேலும் கொட்டி மகிழ்ந்திடும் நாள் இல்லத்தை உள்ளத்தை புதுப்பிக்கும் நாள் அந்நாளே நமக்கு போகி திருநாள் இல்லத்தை உள்ளத்தை புதுப்பிக்கும் நாள் அந்நாளே நமக்கு போகி திருநாள் இன்பம் பொங்கும் நாள் என்று பொங்கல் திருநாள் உள்ளம் கொள்ளும் நாள் என்று பொங்கல் திருநாள் பொங்கல் பானையில பொங்கல் சமைத்து பொங்கல் பொங்கல் என்று கூவி மகிழ்ந்து உத்தம் ஒரு பானையில பொங்கல் சமைத்து பொங்கல் பொங்கல் என்று கூவி மகிழ்ந்து ஒளிரும் சூரியனை வணங்கிடும் நாள் அந்நாளே நமக்கு பொங்கல் திருநாள் ஒளிரும் சூரியனை வணங்கிடும் நாள் அந்நாளே நமக்கு பொங்கல் திருநாள் இன்பம் பொங்கும் நாள் என்று பொங்கல் திருநாள் உள்ளம் துள்ளும் நாள் என்று பொங்கல் திருநாள் Secretary sir, our director sir, madam, teachers and my dear children. So we are celebrating Pongal. Pongal is a harvest festival. It's a harvest festival and it is a time to offer a thanks to the farmers. Isn't it? Because harvest festival is because of the farmers. So it's a time to honor and to thank the farmers. And also we have to express the gratitude to our Mother Nature. Mother Nature in the sense soil, water, oxen, the bullock carts, whatsoever it is. So everything is considered to be the Mother Nature. So we have to express our heartfelt gratitude to the Mother Nature and we have to honor our farmers. And today, it's a culmination of hard work for the past 1 week. The teachers have meticulously toiled around the campus. The in-charge teachers, so particularly have to thank the program coordinators. We have given for the 4 teachers as the program coordinators. And all these 6 to 7 days they have toiled around. Though the climatic condition is not suitable, conducive, though the other factors is also not conducive, we held up with the open day, the examination schedule and the correction process is also went on simultaneously. Even then the coordinators, teachers, the program coordinators, the program in charges have spent lots of time in the morning as well as in the evening and they have meticulously planned, systematically they have executed. So it's my bounden duty on behalf of our sir, President sir, to express my heartfelt gratitude and thanks and wishes for all the in-charge teachers who have made this program in the best way. And the students' performance, isn't it? Extravagantly they have performed. So last Christmas celebration I said it is because of it's a mesmerizing, elegant performance I said. And now I'm going to tell this today's program is extravagantly they have performed. Extravagantly in the sense we have given only 2 hours time. We have called the students only for the 2 hours because of the situation, and within those 2 hours they have trained themselves and they portrayed what they have learned for the past 1 week. So that is an extravagant performance. So I appreciate the extravagant performance of the children and I pray to God that God has to give you much more avenue and arena for you to expose your talents in the future years to come. Much more platforms for you to expose your talents in the future years. Definitely God will hear the prayer and God will bless you abundantly in the future years to come. And the stage decoration, they know how it has happened. So yesterday also I saw how the teachers and the in-charge for the decoration committee, the teachers have done in the evening, in the morning, and they went to the shop purchasing.
So again, I thank the decoration committee. Because of this decoration committee, the ambitious ambience of our school. So always I will say, it's a good ambience, I never say. I always say it's an ambitious ambience of our institution. Ambitious, we have an ambition to reach the pinnacle of success. So this is a stepping stone where we have to reach the pinnacle of success. So ambitious ambience of our school has been portrayed because of the decoration committee that they have decorated beautifully, and where the rural aura, we are telling them, the rural aura or otherwise rural scenic site have been portrayed here with the bullock carts and with the stalks of sugarcane and with the other rangoli, flower carpets, everything. So it's a mesmerizing and mind-blowing. And I take this great opportunity to thank the decorating committee also on behalf of our secretary sir and the president sir. Again, the God will bless abundantly. Whenever we do the hard work, definitely the reward will be there. Whenever we are dedicating ourselves without expecting anything, the God is watching. So everything will be taken down in the account of the God. So the reward will come to us. One day or the other, the reward will come. So this is the reward. And I appreciate the teachers, the decorating committee teachers who have done. So the last but not the least, the traditional aspect, the traditional festival, which we are calling it as the Pongal, with the squeals and peals of the laughter, along with the Pongal, which has been deserted now with lots of aroma, along with the folk dances, brought this Pongal festival in a nice way. So I cannot forget the hard work, the culmination of the hard work which we have done and the program that we have done for the past 1 week. So on behalf of the management and on behalf of my own, I express my thanks and heartfelt gratitude, wishes and greetings to all the teachers on this auspicious day. So on behalf of management, I express happy Pongal wishes to the teachers and to the parents and my dear children. So you have to study whatever is happening, your program. So studies is foremost important. Always I say the studies is first. Second is all other things will come to you automatically. God will give you this and all side. The main is the academics and the education. So education should be very strong. So you have to be bestowed with the good education. So you thank the God for your education and educate yourself such a way. And may this Pongal brings you all lots of happiness and wishes and greetings from the Lord Almighty. Thank you very much.